Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி பாருங்க. இந்த மல்லி வந்துட்டு பொடிக்கும் போது வந்துட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. அது சேர்த்து நம்ம போட்டு பொடிச்சோம் அப்படினா நல்ல டேஸ்ட் and fragrance செம்மையா இருக்கும். அது வந்துட்டு நம்ம எஸ்பெஷலி வந்துட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸோட சேர்த்து நம்ம செய்றோம் அப்படினா இந்த பொடி வந்துட்டு போட்டு செஞ்சோம் அப்படினா செம்மையா டேஸ்ட் இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த மல்லியை வந்துட்டு நல்லா எடுத்து ஒரு ப்ராஷம் வந்துட்டு தண்ணியில் போட்டு அலாசி எடுத்துட்டு இந்த மாதிரி துணியில் வந்துட்டு மாடியில் விரித்து போட்டுட்டேன். இது வந்துட்டு இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு பார்த்தீங்களா, நல்லாவே காஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு இதை வந்துட்டு எடுத்து வறுக்க போகிறோம். மல்லியை வந்துட்டு வறுக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மல்லியை வந்துட்டு இப்போ அடுப்பில் வச்சுட்டோம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணாவே போதும். ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் நம்ம போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மல்லியை வந்துட்டு எடுத்துக்கலாம். தென் இப்போ வந்துட்டு நாங்கள் இது மஞ்சள் வந்துட்டு பச்சை மஞ்சள் வந்துட்டு காய வச்சுருக்குறோம். அதனால் அந்த மஞ்சளையும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, தென் ஒரு 2 பட்டை, இதெல்லாம் வந்துட்டு சேர்ந்து இதையும் வந்துட்டு அதே போல் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இதையும் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம போட்டாச்சு. இது வந்துட்டு ஒரு 1 மினிட் to 1.5 மினிட்லேயே வந்துட்டு க்ராக்கிங் சவுண்ட் வரும். டப் டப் டப்னு அந்த அளவுக்கு வந்தால் போதும். இதையும் நம்ம இறக்கி தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இதுக்கு சேர்த்து வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சேர்த்தியாச்சு. எவ்வளோ சேர்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட மெஷர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமேட்டு தென் இதை வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, மல்லி ரெடி. நம்மளோட அரைச்ச மல்லி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இது இப்படி தான் இருக்கும். நல்லா அரைச்சிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னாவே அதோடய ஃப்ராக்ரன்ஸ் செமையாக இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக இந்த மல்லி வந்துட்டு நான்வெஜ்ஜு செய்யும் சமயத்தில் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். சிக்கன், மட்டன் எதாக இருந்தாலும் சரி செமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் வேறு மாதிரி மல்லி வேறு ஒரு வகையில் செய்கிறதுக்கும் நான் நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி உங்களுக்கு தேங்க்யூ வெரி மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.